தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? லாஸ்ட் ஒரு 5 வருஷமா இந்த கண்டென்ட் கிரியேஷனை தாண்டி வீடியோஸ்ல தொடர்ந்து பேசி 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 வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுற எந்த ஒரு வீடியோவும் வீணடைஞ்சிடக்கூடாது. அதையும் கூட சேர்த்து என்னன்னா, என் பேரை தாண்டி அப்பாவோட பேர் வந்து இன்னும் பெரிய லெவலில் போகணும். என்னை கஷ்டப்பட்டு வளர்த்த எங்கள் அப்பா தோல்வி அடைஞ்சு ஒவ்வொன்றா பண்ணி என்னையும் எங்கள் அண்ணனையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளோ தூரம் முன்னேற்றின எங்கள் அப்பாவோட பேர் தமிழ்நாடு முழுவதும் தெரியணும்ப்பா. லைக் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரீச் ஆகணுங்கிறதுக்காக எங்கள் அப்பாவோட பேரை வச்சு தான் தொடர்ந்து பேசினேன். நெல்சன்கிறது எங்கள் அப்பாவோட பேர். தொடர்ந்து பேசி 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 திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணி இந்தளவுக்கு ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த இந்த ஸ்டேஜில் இந்த வயசில் வந்து ஒரு வெற்றி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. இந்த மன திருப்தியை தாண்டி இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட பேரை பார்த்து ஐயோ நெல்சன் என்ன வீடியோ போடுறான்னு தெரியலையே, நெல்சன் இன்னைக்கு என்ன பேசியிருக்கான்னு தெரியலையே, ப்ரூஃபை கேட்டோம், ப்ரூஃப் அவன் போட்டிருக்கானா, இதை போட்டிருக்கான் அதை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு காலுக்கு கீழே வந்து பிறண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. யாருன்னா லைக் உண்மையிலேயே தமிழ் தேசிய சொந்தங்களை, தமிழ் தேசிய ஆதரவாளர்களை நான் பெரும் மதிப்பிற்குரிய மக்களை நான் பார்க்குறேன். லைக் வந்து அவங்க ரொம்ப ஒரு மக்களுக்காக, தமிழ் தேசிய மக்களுக்காக, நம்ம மக்களோட தமிழ்நாட்டோட நலனுக்காக, தமிழ் தேசியத்துக்காக, தேசிய இனத்துக்காக மிகப்பெரிய லெவலில் பேசுகிறாங்க, போராடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சில ஈன பிறவிகள் இருக்காங்க. இந்த சாட்டை பாசறைன்னு சொல்லிட்டு, சாட்டை அண்ணனுக்காக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு சில ஈன பிறவிகள் இருக்காங்க. இந்த ஈன பிறவிகள் நான் காட்டமாக சொல்கிற எந்த ஒரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறத நானும் விரும்புவேன். எந்த ஒரு வார்த்தை நம்ம அந்த மாதிரி அப்யூசிவாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் வந்து சில கண்டென்ட்ஸில் நம்ம பேச வேண்டிய காரணமாக தள்ளப்படுறோம். சில தாண்டி நான் விஷயத்துக்குள்ளே வரேன். ஃபர்ஸ்ட் விஷயம், தொடர்ந்து வந்து குஞ்சுகள் வந்து லைக் நெல்சன் ஆதாரத்தை கொடுடான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தொடர்ந்து பேசினது சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அரைச்சமாவை அரைக்க விரும்பலை. விக்னேஷ் தாயார் அவருடைய லைக் வந்து அந்த மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணி மோசடி பண்ணி அந்த தாயார் அவர்களே ப்ரெஸ் மீட்டில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சீமான் அவர்கள் எங்களை ஏமாத்தினாங்க. என்னோட பையனோட மரணத்தை வச்சு அவங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணி என் பையனுக்கு மண்டபம் கட்டுறேன்னு சொன்னானுங்க. மண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதை ஏமாத்தினானுங்க. செக்கு தரேன்னு சொல்லிட்டு இவங்க கட்டின கதை என்ன தெரியுமா? நாங்கள் வந்து விக்னேஷ் அவருடைய தாயாருக்கு ஒரு செக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னானுங்க. உண்மையிலேயே அந்த செக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து 2016 நவம்பர் மாதம் வந்து டிமானிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. பண மதிப்பிழப்பு வந்துருச்சான். ஸோ அந்த டைம் தான் வந்துச்சு. ஸோ பண மதிப்பிழப்பு வந்தனால இந்த செக்கு வந்து செல்லுபடி ஆகலை. ஸோ அப்புறமா நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வீட்டுக்கே போய் செக்கை கொடுத்தாங்களாம். ஸோ செக்கு செல்லுபடி ஆகாதனால அப்புறமா நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இந்த தற்கூரிகளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியல தெரியுமா? 2016 நவம்பர் மாதம் செக்கு செல்லுபடி ஆகாதுங்கிறது எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. கையில் பணம் வச்சுருக்கியா, 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுருக்கியா, அந்த பணம் செல்லுபடி ஆகாது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீ பண்ணிக்கோ. ஆன்லைனில் நெஃப்ட் பண்ணுறியா, இல்லை வந்து ஐஎம்பிஎஸ் பண்ணுறியா, இல்லை செக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியா, அது நீ பண்ணிக்கலாம். ஆனால் நீ எதை பண்ணக்கூடாதுன்னா கையில் இந்த பிளாக் மணியை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்க. இங்கே வந்து 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு நிறைய பேர் பதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேங்க்கு ஆன்லைனில் டிரான்சாக்ஷனுக்கே வரல அப்படிங்கிறதுக்காக தான், எல்லாம் பேங்க்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணாங்க. ஆனால் இவனுக்கு கட்டின கதை என்ன தெரியுமா? இந்த அம்மாவுக்கு நாங்கள் வந்து செக்கு கொடுத்தோம், இந்த டிமானிஸ்ட்ரேஷன் வந்தனால செக் வந்து செல்லுபடி இல்லாமல் போயிடுச்சு, ஸோ அப்புறமா தரோன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுறானுங்க. ஸ்டில் ஆன் டேட் டுடே வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து சிவப்பு கம்பளத்துக்கு சொந்தக்காரி, என் பையனுடைய மரணத்தை வச்சு நான் எந்த ஒரு விதத்துலேயும் நான் அனுதாபத்தையோ இல்லை பணம் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல நான் கிடையாது. அதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி சீமான் அவர்களும் சாட்டை அவர்களும் இடும்பாவன் கார்த்தி அவர்களும் என் பையனோட மரணத்தை வச்சு பணம் சம்பாதிச்சு அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு ஒத்த காசு கொடுக்கலங்கிறதுல தெளிவாக ஒவ்வொரு நியூஸ் சேனல், வேறு ஒன்றும் இல்லை, ஏபிபி நியூஸ் சேனலில் விக்னேஷ் அம்மாவோடைய ப்ரெஸ் மீட்டுன்னு நீங்கள் தேடி பாருங்கள், தெரியவோ உங்களுக்கு அந்த ஆதாரம் கிடைக்கும். ஆதாரம்னு சொல்லிட்டு இந்த குஞ்சுகள் லைக் காதலே சுற்றிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த குஞ்சுகளும் ஆமை குஞ்சுகளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறது எல்லாரையும் கிடையாது, தமிழ் தேசியவாதிகளை நான் மதிப்பிற்குரியாக மதிக்கிறேன். ஆனால் உங்களுடைய பேரை வச்சு, பிரபாகரன் அவருடைய பேரை வச்சு சில பிறவிகள் இங்கே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, பெரும் வரியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நான் திருப்பி இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது? நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்? நான் இது வரைக்கும் எனக்கு நினைவுக்கு தெரிஞ்சும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சும் சரி, இந்நாள் வரைக்கும் ஒருத்தங்கள் கூட நான் ஏமாத்தினதும் கிடையாது. ஒருத்தங்கள்கிட்டையும் நான் வந்து நகை வாங்கியோ, ஒருத்தங்கள்கிட்ட பணம் மோசடி பண்ணியோ, ஒருத்தங்கக்கிட்ட அவங்களோட வீடை அபகரிச்சோ, ஒருத்தவங்களோட மனைவியை அபகரிச்சோ நான் பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே சில ஓட்டைகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு குடும்பத்தோட நகையை அபகரித்து வெறும் எனக்கு தெரிஞ்சு 6 பவுனா 10 பவுன் தான்.
அந்த குடும்பத்தோட நகையை அபகரித்து கொடுத்தா திருப்பி கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கணும்ல, அந்த வக்கு இல்லாமல் கொச்சையாக பேசி அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்ணு தூக்கு போட்டு இறந்தாங்க, தூக்கு போட்டு செத்தே போயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு குடும்பம் சீரழிஞ்சதுக்கு காரணம் ஒரு சாக்கடை. சீரழிஞ்சதுக்கு ஒட்டுமொத்தமாக உடஞ்சி சுக்குநூறாக உடஞ்சதுக்கு காரணம் ஒரு சாக்கடை. திருப்பி அதையும் தாண்டி முத்துக்குமார் தெரியும்ல, நம்ம வந்து எத்தனை வாட்டி இதை சொன்னாலும் இதை வந்து லைக் வந்து இதை சமரசம் பண்ணவே முடியாது. முத்துக்குமார் அவருடைய மரணத்தில் சாக்கடைக்கு சம்மந்தம் இருக்கிறதா பலர் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அழுத்தம் திருத்தமாக சில தமிழ் தேசியவாதிகள் பேச தான் செய்கிறாங்க. முத்துக்குமார் அவருடைய மரணத்துக்கு அப்புறமா சில மாதங்கள்லேயே கர்ப்பிணியாக இருந்த அவங்களோட மனைவியை அவங்களோட கருவை கலைச்சிட்டு திருமணம் பண்ணவர் யார்? இந்த சாக்கடை. இதெல்லாம் நம்ம பேசணுமா? சாக்கடையோட மகனுக்கு யார் அப்பான்ங்கிறத நம்ம பேசணுமா? எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. நான் எந்த குடும்பத்தையும் நம்ம சிதைக்கல, எந்த குடும்பத்தோட நகையும் வாங்கி நம்ம ஏமாத்தல, எந்த குடும்பத்தோட வீட்டையும் அபகரிக்கல, யாரோட மனைவியை நம்ம அபகரிக்கல. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உள்ள அந்த சாக்கடை பிரபாகரன் அவருடைய பேரை வச்சு ஏமாத்திட்டு இருக்காப்ல உங்க எல்லாரையுமே. இது வந்து யாருக்கு நான் ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்றீங்கல்ல, வெட்ட வழியா 5 லட்சம் ஏமாத்துனதுக்கும் சரி, 10 லட்சம் ஏமாத்துனதுக்கும் சரி, 50 லட்சம் ஏமாத்துனதுக்கும் சரி, யூடியூப்ல நீங்கள் தட்டி பார்த்தாலே சம்மந்தப்பட்டவங்களே குறிப்பிட்ட அனைத்து ஆதாரங்களும் உங்களுக்கு இருக்குது. நான் வந்து ஒவ்வொன்றத்தை ஸ்பூன் ஃபீட் பண்ணி இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே படித்தவங்க, அறிவு கூர்ந்த மக்கள். உங்களை எல்லாமே இவன் முட்டா பயன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கான். லைக் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டில் இவங்களோட நிலைப்பாட்டை என்னன்னா என்றைக்குமே ஜெயிக்கிற நிலைப்பாட்டே கிடையாது. இன்றைக்கி வந்து எக்ஸிட் போலோட ஒரு பெர்சன்டேஜ் ரிப்போர்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க. அதாவது டிவிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடியிலேருந்து 1,20,00,000 வாக்குகள் எடுப்பாங்க. அதே கிட்டத்தட்ட மோர் தென் வந்து 15% ஓட்டு வந்துடுது. டிவிக்கு ஒரு 1.5 கோடி ஓட்டு. அதை தாண்டி வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களோட சாலிட் ஓட் பேங்க் ஆனால் கிட்டத்தட்ட 1 கோடியிலேருந்து 1,20,00,000 வாக்குகள். திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி வாக்குகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. நாம் தமிழரை காணோம். நான் அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, எந்த தேர்தலையும் எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலையும் இவங்க வரமாட்டாங்க. 31வது தேர்தலையோ இல்லை 29வது நாடாளுமன்ற தேர்தலையோ இவங்களோட கணக்கு வரவே வராது. காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு 7% எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் வளர்ந்துருக்காங்க. இல்லை, அடுத்து இந்த வர்ற 4ஆம் தேதி பாருங்கள், இந்த 7க்கு கீழே இது உடையலைன்னா, 7க்கு கீழே இந்த பெர்சன்டேஜ் உடையலைன்னா, இந்த சாக்கடை என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இந்த சாக்கடை என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இந்த 7 உடஞ்சி எவ்வளோண்ணா 6 விழட்டுமே, 5 விழட்டுமே, ஏன் 1 கூட விழட்டுமே, 7க்கு கீழே இது உள்ளனா எழுதி வச்சுக்கோங்க. இவனுங்க வந்து ஒரு அஜெண்டா பரப்பிட்டு இருக்காங்க. நான் எந்த தப்பும் செய்யாமல் சாதாரண ஒரு குற்றச்சாட்டை முன் வச்ச எனக்கு நீ அசிங்கப்படுத்தியாச்சும் நிப்பாட்டினோங்கிறதுக்காக திமுக கூட ஒன்று சேர்ந்து இந்த திருட்டு பயலான சாக்கடையும் இந்த திருட்டு திமுக கூட்டமும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? வீட்டில் இருக்கிற பெண்களை இழுத்து போட்டால் இவனை ஆஃப் பண்ணிடலாம், குடும்ப சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும், ஸோ குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறோன்னு பேரில் வந்தால் இவனை ஆஃப் பண்ணிடலாங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த சாக்கடை கிட்ட நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரபாகரன் அவரோட பேரை வச்சு மக்களை ஏமாத்துற கூட்டத்தில் வந்தவன்லாம் நான் கிடையாது. கலியபெருமாள் தெரியுமா? வாத்தியார் கலியபெருமாள், அதாவது தமிழ் தேசியத்துக்கே தந்தை பிரபாகரன் அவர்களாலே வியந்து பார்க்கப்பட்ட நபர். லைக் வந்து வீரப்பன் அவர்களாலேயே மிகப்பெரிய லெவலில் வியந்து பார்க்கப்பட்ட நபர். கலியபெருமாள் அவருடைய வளர்ப்பு யாரானே? கலியபெருமாள் அவருடைய வளர்ப்பு எந்த ஒரு சமரசமும் இங்கே கிடையாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, இனி என்ன வேணாலும் என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன என் வீட்டில் இருக்கிற பெண்களை பயன்படுத்துறியா, எங்கள் அம்மாவை பயன்படுத்தி என்ன வேணாலும், ஏன்னா சாக்கடையோட புத்தி சாக்கடையாக தான் இருக்கும். மலத்தில் கடந்து உருள்றவன் நம்ம அந்த இடத்துக்கு போனால் நம்ம மேலே தான் அசிங்கம் வரும். ஸோ எக்காரணத்துக்கு கூட நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாது. இது வந்து சாக்கடை இந்தளவுக்கு இந்த பேசின டாப்பிக்கை நான் இதோட முடிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இதை தாண்டி நேற்றுக்கு இன்னொரு வளர்ந்த தற்கொலை ஒன்று பேசியிருந்துச்சு. அது பேர் என்னன்னா, லைக் ராஜா போகன்னு சொல்லிட்டு ஏதோ பேர், எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்து தான். லைக் வந்து உண்மையிலேயே இவங்களுக்கெல்லாம் உடம்பு வளரல, கொஞ்சம் மூளையும் வளர்ந்துருக்குன்னு நினச்சேன். சரி இருக்கட்டுமே, நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்குறேன். பல விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியது இருக்குது. நான் இந்த சாக்கடைக்கு இந்த விஷயத்துக்கு முடிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். இது முட்டுக்கட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் ஆதாரம் கொடுன்னு சொல்லிட்டு சில சில்ற ஐடிவிங்ஸ் இருக்காங்களே, சில்ற ஐடிவிங்ஸ் இந்த காதில் குடையிற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து எந்த அளவுக்கு கேவலமாக எழுத முடியுமோ. நீங்கள்லாம் பிரபாகரனோட பிள்ளைங்களாடா நீ? லைக் வந்து அடுத்த வீட்டோட பெண்களை கூட, எதிரி வீட்டோட பெண்களை கூட நீ கொச்சையாக பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, தொடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்த ஒரு பிரபாகரன் அவர்கள்.
நீ வந்து அவரோட பேரை யூஸ் பண்ணி என் வீட்டில் உள்ளவங்களை திட்டுறிய, கேவலமாக பேசுறிய. இந்த மே 1 உழைப்பாளர் தினத்தில் நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன தெரியுமா? எக்காரணத்து கொண்டும் இந்த திருட்டு பயலுங்களான திராவிட கும்பலையும் சரி, இந்த திருட்டு கும்பலுக்கு முட்டு கொடுக்குற நாம் தமிழர் கட்சியை நான் சொல்லவே இல்லை, திருட்டு கும்பலுக்கு முட்டு கொடுக்குற சாக்கடையும் சரி, தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் இந்த விஷயத்துக்கு முட்டுக்கட்டாக நான் பண்ணணுங்கிறத நான் விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, என் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுக்காக, என் வீட்டில் இருக்கவங்களோட கோரிக்கையின் காரணத்துக்காக எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும்பா, நீ கரெக்டாக தானே பேசுகிற, நீ யாரையுமே ஏமாத்தல இல்லை, நீ யாரையுமே தப்பு பண்ணல இல்லை, நீ என்ன சொன்ன லைக் வந்து ஓகே, நீ வீடியோஸில் என்ன பேசுகிறேன்னா, திமுகவோட வர ஒவ்வொரு அமைச்சர்களும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கனிமூல பிரச்சனையும் இதெல்லாம் நீ பேசின சரியா? இது பேசுன மூலமாக என்ன நடந்துச்சு? உண்மையிலே மாற்றம் நடந்துச்சு. கரெக்டாக நீ ஒத்தாளாக நீ பேசின. நீ எந்த கட்சியிலும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. எங்கள் பாட்டியும் அவன் கூட இருந்தாங்க. நீ தான் இதுலேயும் கிடையாது, இல்லை ஒத்தாளாக தனியாக தானே பேசுகிற. தனியாக பேசுகிறது மூலமாக நமக்கு உனக்கு ஒன்றால் ஒரு மாற்றம் நடந்துச்சு. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்த அமைச்சரை தூக்குனாங்க. இந்த லைக் வந்து மனோ தங்கராஜ் அவர்களே மாற்றிட்டாங்க, சீட்டு கூட கொடுக்கல. இவ்வளோ விஷயம் பண்ண இல்லை, அதை பார்த்து பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி சாக்கடைகள் வரதான் செய்யும். லைக் என்ன தானே சொல்லிட்டு போனாங்க. என் காலம் எல்லாம் கிட்டத்தட்ட பாதி வருஷம் முடிஞ்சிருச்சியா, நீ தான் வாழ போற, தைரியமா பேசு. நீ தான் பொய் சொல்லல, இல்லை யாருக்கும் வாடகை வாயா இவங்கிட்ட வாங்கி அவங்கிட்ட வாங்கி இந்த பொழப்பெல்லாம் பண்ணல. இல்லை லைக் வந்து இந்த ஊக்குவிக்கும் இந்த மோட்டிவேஷன்லாம் கிடைக்குதுங்கிறது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து யூஸ்வலாக வீடியோ பார்க்க மாட்டாங்க. லைக் வந்து காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த டைம் கிடையாது. காரணம் அப்பாவோட கடையில் தான் காலைல மாறி மாறி அப்பாவும் அம்மாவும் நிற்பாங்க. பேக்கரி கடையில் வந்து லைக் ஆட்கள் வரும்போது இவங்க இருக்கணுங்கிறதுக்காக வந்து மாறி மாறி அப்பா ஒரு டைம் அம்மா ஒரு டைம்னு சொல்லிட்டு காலைல 8லேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அப்போ என் அண்ணன் வந்து சொன்னான், இப்படி வந்து உங்களை வச்சு இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அம்மா வீடியோ பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் இப்படி சொல்லும்போது, சரி இதையும் ஒரு பாசிட்டிவாக எடுத்து நகர்ந்துப்போன்னு சொல்லும்போது எனக்கு அதில் தான் ஒரு 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 உற்சாகமே வந்துச்சு. சரி ஓகே, நம்ம தான் தப்பு பண்ணல, இல்லை இந்த நாய்ங்க என்ன தான் கோட்டுமே, பிரச்சனை இல்லை, இறங்கி அடி கபிலான்னு சொன்ன மாதிரி எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இது ஓங்காலம். ஏன்னா ஒரு அம்மா கிட்ட இந்த அளவு ஒரு ஆதரவு வர்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. காரணம் என்னென்னா, எந்த ஒரு அம்மாவும் தான் புள்ள ஒரு நாட்டுக்காக இப்படி பேசுகிறான், லைக் வந்து இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கான், அமைச்சரை பேசுகிறான், லைக் வந்து எம்எல்ஏக்களை பேசுகிறான், லைக் ஆளுங்கட்சியை பேசுகிறாங்கிறதுல ஒரு ஒரு தன்னந்தனியாக இவன் நம்மளை விட்டுட்டு சென்னைக்கு போகிறான், அங்கே தனியாக தான் இருக்கான், லைக் வந்து பாதுகாப்பு இல்லை, கட்சி பேக்கப் கிடையாது, யாரும் இல்லை அப்படிங்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு 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 லக்கில் தான் இவங்க வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டின் பேர்லாம் நான் இந்தளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை நான் கொச்சப்படுத்தக்கூடாதுல்ல, மதிப்பு கொடுக்கணும்ல. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த விஷயத்துக்கு முடிவு செய்யணும்னு விரும்புகிறேன். ஆனால் இருந்தாலும் இந்த மே 1லேருந்து நான் எடுத்த ஒரு முடிவு என்னென்னா, இந்த உழைப்பாளர்கள் தினத்துலேருந்து தொடர்ந்து உழைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சி கிடையாது, இந்த சாக்கடை போன்ற நபர்கள், அதையும் தாண்டி வளர்ந்த தற்குறி போன்ற நபர்கள். ஏன்னா சிலருக்கெல்லாம் அறிவு கூர்ந்தவங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது மாதிரிப்பட்ட நபர்களை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், இன்னும் பேசணும், நாளைக்கும் பேசுவேன். இது மாதிரிப்பட்டதை பேசுறது மூலமாக திமுகவையும் ஒட்டுமொத்த மாட்டிக்கணும். நம்மளோட மேஜர் குறிக்கோள் இவங்க இந்த தேர்தலில் பண்ணாங்க இல்லை, டிவிகேவை இப்போ எதிர்த்துட்டு திமுகவை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி, திமுகவை அடுத்து பார்த்துடலாம், இந்த கோட்டைகளை இப்போ இந்த சாக்கடை இப்போ பார்க்கலாங்கிறதெல்லாம் கிடையாது. தெளிவாக சொல்கிறேன். திமுக எதிர்ப்புங்கிறது, திமுக ஆட்சிக்கட்டில் இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய மேஜர் கொள்கைன்னு தாண்டி மேஜர் ஒரு மோட்டிவ். அது அந்த மோட்டிவ்ங்கிறது ரத்தத்தில் ஊறுறதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் நான் சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து இவனுங்களால் பட்ட அவமானங்களும் இவனுங்களால் பட்ட கஷ்டங்கள்ங்கிறது நான் கண்ணுக்கு எதிராக பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேச தான் செய்வேன். இன்றைக்கி இந்த பெர்சன்டேஜை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காரணம்னா, புது ஒரு கட்சி இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்களே, இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட் பேங்கை ஒட்டு மொத்தமாக எடுக்கிறாங்களே, லைக் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க ரெண்டாவது, ஆனால் இவ்வளோ பெரிய மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து பொய்யை மட்டுமே பேசிகிட்டு இருந்த ஒரு கட்சி இந்த ஒரு சாக்கடையால் அடி வாங்குதுங்கிறது என்னோட வருத்தம் தான். ஆனால் இந்த சீமான் அவர்கிட்ட நான் வைக்கிற மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னென்னா, நீங்கள் பிரபாகரன் அவர்களை ஏற்றுக்கிறீங்க, அவங்களுடைய வழிநடத்தலில் நீங்கள் வரீங்க, பயணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இப்பேற்பட்ட ஒரு சாக்கடையை கூட வைக்கிறது மூலமாக உங்களோட பேரையும் உங்களோட கட்சியும் உங்களோட இயக்கத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கான வளர்ச்சியை தயவு செஞ்சு
வீணடைச்சிடாதீங்க. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்கல்ல, 2009லேருந்து 2026 இத்தனை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல, இந்த ஒட்டுமொத்தமாக புதகுழியை தோண்டி முடிச்சு ஒட்டுமொத்தமாக அதை கல்ற ஆக்குறதுக்கான வேலையை தான் இந்த சாக்கடை பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ சீமான் அவர்கள் கொஞ்சம் கான்சியஸாக ஒரு நல்ல முடிவு எடுத்தாருன்னா அந்த கட்சியும் சரி இயக்கமும் சரி தமிழ் தேசத்தோட வளர்ச்சியும் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் நம்புகிறாங்க. காரணம், நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சிக்கு ஒட்டுமொத்த காரணமும் இந்த ஓட்டை தான், இந்த சாக்கடை தான்ங்கிறதுல டேம் ஷூராக மக்கள் இருக்காங்க. ஸோ அது வந்து இன்னொரு வாட்டி 1% இருந்தோம், 1,00,000 ஓட்டில் இருந்தோம், 5,00,000 ஓட்டிலேருந்து நீங்கள் தொடங்குறது எவ்வளோ பெரிய கடினங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு முடிவாக எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த எக்ஸிட் போலோட இந்த பெர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது. காரணம் என்ன, நாம் தமிழரும் வளரட்டும், அதிமுகவும் வளரட்டும், டிவிக்கேயும் வளரட்டும். வளர்ந்து இதில் நல்ல ஒரு சஸ்டைனாக டெவலப் ஆகிற கட்சி தமிழ்நாட்டை ஆளட்டும் என்கிறது தான் என்னோட ஒரே மோட்டிவ். திமுக மட்டும், திமுக என்கிற தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டே தமிழ்நாட்டு மக்கள்கிட்டேருந்து அப்புறப்படுத்தணுங்கிறது தான். மக்கள் எல்லாரும் எழுச்சி வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் என்கிறதையும் நம்பி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.